ஷாட் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் தமிழனியின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக மலை அப்படின்னா இந்த மாதிரி ஓதி மலை இல்லைன்னா மொய்சா மலை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் கரடு அப்படின்றது நால் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கரடு இருக்குது. அந்த கரடை பற்றியான விஷயங்கள் என்ன இருக்குது, அந்த கரடுக்கு மேலே போனால் என்ன கோயில் இருக்கா, என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கி நம்ம அந்த மலை ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல என்ன இருக்குது, அது எப்படி போகிறது, சேஃப் இல்லையா அப்படின்றத பற்றி வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி மலை ஏறுறது எப்படி, அந்த மலைக்கு மேலே என்ன இருக்குது, அதுக்கு மலைக்கு மேலே கோயில் இருக்கா, அது என்ன சாமி அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க மலை ஏற போவோம். நம்ம வந்து புளியம்பட்டி கரடோட அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஏரியாவை பற்றி கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓதிமலையில் படிக்கட்டு இருக்கும், மொய்சா மலையில் வந்து பார்த்திங்கன்னா தாரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மலை பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த ஒரு படிக்கட்டும் தாரோடும் இருக்காது, கரடு முரடாக தான் இருக்கும், ஏறுறது ரொம்ப சிரமம். ஸோ ஒரு பார்த்து ஏறுங்க அப்படின்னாங்க. மலையை பற்றி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது என்னன்னா வேதகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிவாரத்தில் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரியே வந்துட்டு இங்கே விநாயகர் சிலை இருக்குது. விநாயகரை நாங்கள் கும்பிட்டுட்டு இப்போ மேலே ஏற போகிறோம். ஸோ மேலே ஏறும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடி உயரத்தில் இருப்போம். இந்த இடத்துல தான் மேன்சஸ் வைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மூச்சு வாங்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிரமமாக இருக்குது, ஆனால் புது எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இந்த புளியம்பட்டி கரடி ஏறுறதுல மேலே போயிட்டு மீதி இதெல்லாம் பேசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பர் போட்டு வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷூ போட்டு வாங்க. ஸ்லிப்பர் போட்டு வந்தீங்கன்னா ஏறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. ஸோ கஷ்டமாக இருக்குது ஏறுறது. படிக்கட்டெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங் நாங்கள் அடிவாரத்துலேருந்து மேலே வரும்போது ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். ஒரு சமவெளி பாதை மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வேப்ப மரம் இருக்கும், வேப்ப மரத்துலேருந்து நீங்கள் தெக்க போங்கன்னு ஒரு பாட்டிமா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாதை இல்லை, பாதை நம்ம தான் உருவாக்கணுன்ற மாதிரி இருக்குது. புளியம்பட்டி வாசி மக்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஓதிமலை மொய்சா மலை எப்படி பிரம்மாண்டமாகவும் எல்லாத்துக்கும் ஒரு தெரியற மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கோ, அதே போல் நம்ம புளியம்பட்டிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த புளியம்பட்டி கரடையும் மேலே என்ன சாமி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சாமியை நம்ம வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருக்குது. முக்கியமாக லேடிஸ் இங்கே வர முடியும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். இளம் வயசு பெண்கள் எல்லாம் வரலாம், வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய ஒரு மிருகங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி, பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. என்ன பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா தனிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குன்றது நம்ம அன்றாடம் நியூஸ் பேப்பர்லேயும் இல்லை செய்தியிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரவங்க ஒரு ஸ்டிக் கொண்டு வந்துக்குங்க. உங்களோட சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிங்க.
புது எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. 30 வருஷமாக புளியம்பட்டியில் இருக்கேன். பக்கத்தில் இருக்கிற இந்த புளியம்பட்டி கரடில் மேலே என்ன சாமி இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். மேலே வந்துட்டு என்ன சாமி இருக்குது, எத்தனை சாமி இருக்குது, அதுக்கு பாதை எப்படி, கடினமான பாதையா இல்லை வந்துட்டு ஈஸியாக போகலாமா அப்படின்ற ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே என்னால் சொல்ல முடியும். இந்த ட்ரக்கிங் போகிறவங்க, மலை ஏறணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியம்பட்டியில் இருக்கிற இந்த கரடை ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மேலே சூப்பராக அமைதியாக இருக்குது. மேலே வந்துட்டு இந்த கோயில் செவுத்துலலாம் இந்த எழுதி வச்சுருக்காங்க ஹார்ட்டின் போட்டு, அவங்களோட லவ்வர் பேர், அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் ஏறி வந்து அவங்க பேர் எழுதணுமாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம், நல்லா இல்லை. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் போகும்போது பூஜை எதுவும் நடக்கல, நேற்று நடந்திருக்கும் போல் இருக்குது. அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்த்தோம். இங்கேருந்து கீழேருந்து மதுபானங்கள் எடுத்துகிட்டு மேலே போய் அங்கே குடிச்சிட்டு அந்த பாறையில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரத்துக்கு அப்புறம் வந்த ஆளுகள்லாம் இருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் நல்லா இல்லை. கோயிலில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை மட்டும் செய்யணும். அங்கே தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்ருக்கிறீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த கோயில் மட்டும் இல்லை, எந்த கோயிலாக இருந்தாலும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கோயில்ன்றது ஒரு புனித ஸ்தலம். அங்கே போயிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்னு தான் என்னோடய கருத்தாக இருக்குது. புளியம்பட்டியில் அந்த கரடி ஏறுற முதல் படி எங்கே இருந்து ஆரம்பித்தோமோ இப்போ அதே படியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு பிளான் பண்ணோம், கிளம்பிட்டோம். கலைச்செல்வன், அதுக்கப்புறம் மல்லி அர்ஜுன், நான், இதுதான் எங்களோட டீம். உதயன் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டார். கொஞ்சம் வேலை இருக்கிறங்காட்டிக்கு ஒரு நாள் வர முடியல. இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறோம், ஆசைப்பட்றோம். அதுக்கு வந்து உங்களோட முழு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஒரு சின்ன ஷேர் பண்ணுங்கள். மேலே எங்களுக்கு தெரியாத விஷயம், நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட விஷயம் தான் மேலே இருந்தது. அந்த விஷயத்த நாங்கள் பார்த்தோம், தெரிஞ்சோம், அதை ஒரு பதிவாக உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ பார்க்குறதுனால மேலே எப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் என்ன சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.